நமக்காக துன்புறும் கடவுள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் பல்வேறு விதங்களில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்த ஒரு சிலர் ஒன்றாக கூடி பேசிக் கொண்டிருந்தனர். கடவுள் தங்கள் வாழ்வில் மிகவும் துரோகம் இழைத்து விட்டார் என்று மனம் குமுறி கொண்டிருந்த அவர்கள் கடவுளுக்கு ஏன் நமது வேதனை புரியவில்லை என குழம்பிக் கொண்டிருந்தார்கள். அந்நேரத்தில் கடவுளே அவர்கள் முன் தோன்றினார். அவர்களிடம், உங்களை கஷ்டப்பட அனுமதித்ததற்காக நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சற்று நேரம் சிந்தித்து பார்த்து என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று முடிவு செய்து என்னிடத்திலே சொல்லுங்கள் என்று சொல்லி மறைந்து போனார். உடனடியாக அவர்கள் கடவுளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என விவாதிக்க ஆரம்பித்தனர். கடவுள் நம்மை போன்று மனிதனாக பிறந்து வரட்டும், அப்போதுதான் நமது துன்பங்கள் அவருக்கு புரியும் என்றார் ஒருவர். அவர் ஏற்கனவே மனிதராக பிறந்து விட்டாரே, அவருக்கு நமது கஷ்டங்கள் நன்றாக தெரியுமே என்றார் இன்னொருவர். சரி, அவருக்கு சாட்டையடி கொடுப்போம், அப்போதுதான் உடல் வேதனை அவருக்கு தெரியும் என்றார் ஒருவர். அவர் சிலுவை சுமந்து செல்லும் போது அவரை ரோமை படை வீரர்கள் சாட்டையால் அடித்தார்களே என்றார் இன்னொருவர். சரி, அவருக்கு மரண தண்டனை கொடுப்போம் என்றார் ஒருவர். அவரைத்தான் சிலுவையில் அறைந்து கொன்றுவிட்டார்களே என்றார் இன்னொருவர். இப்படியாக ஒவ்வொருவரும் ஒன்று கூற அனைத்தையும் கடவுள் அனுபவித்து விட்டாரே என்ற பதில்தான் கிடைத்தது. சிறிது நேரம் சென்ற பின்னர் கடவுள் அவர்களுக்கு மீண்டும் தோன்றினார். என்ன முடிவு செய்து விட்டீர்களா? என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்க, உங்களுக்கு இனியும் கொடுக்க எந்த ஒரு தண்டனையையும் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறினர். அன்பார்ந்தவர்களே, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். ஆண்டவர் இயேசு நமக்காக துன்பங்களை அனுபவித்தார். பிறந்ததிலிருந்து கண்ணீர் விடாத மனிதர்கள் எவராவது நம்மிடத்திலே உண்டா? நமது கவலைகளையும் கலக்கங்களையும் துன்பங்களையும் பாரங்களையும் அவரிடத்திலே இறக்கி வைப்போம், ஆறுதல் பெறுவோம்.